ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன பார்த்துருந்தோம், பாக்ஸ் மாடலோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து வேல்யூஸ் எப்படி கொடுக்கலான்றது ஒரு தியரிட்டிக்கல் பார்ட்டாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் மாடலில் வந்து ஆஹ், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். நான் வழக்கம் போல் புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். HTML use பண்ணிட்டு. ஸோ அந்த கோடை காப்பி பண்ணிட்டு அது நமக்கு தேவை இருக்கிறது ஒரு ரெட்டிங் மட்டும் வச்சு நம்ம எப்படி பேடி பார்டர் அண்ட் மார்ஜின்ஸ் பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ சிம்பிளாக எடுத்திருக்கேன். பாக்ஸ் ப்ராப்ளம் போட்டுக்கிறேன். ஓகே, வியூ கொடுப்போம். ஓகே, இது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம வந்து ஒரு எப்போதுமே யூனிவர்சல் செலக்டர் போட்டு மார்ஜின் பேடிங் வந்துட்டு 0 பண்ணிடணும் நார்மலாகவே. ஏன்றது சொல்கிறேன், டிஃபால்ட்டாக ரெண்டுக்குமே வந்துட்டு அது பேஜோட செட்டப் அதாவது சில மார்ஜின் சில பேடிங்ஸ் இருக்கும் எல்லா ப்ரௌசருமே. ஸோ அதோட கண்ட்ரோலை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால ப்ரீவியஸாக யூனிவர்சல் செக்டாருக்கு மார்ஜின் பேடிங் வந்து 0 கொடுத்தோம்னா டாப்பில் வரும். நம்ம எந்த கண்டென்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த கண்டென்ட் டாப்புக்கு வந்துடும். ஓகேவா? தென் இப்போ இதுக்கு ஆல்ரெடி நம்ம பேடிங் 5 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மார்ஜின் ஆட் பண்ணிடலாம். மார்ஜின் ஒரு 5 பிக்சல்ஸ் ஆட் பண்ணிடலாம். தென் பார்டர் ஒரு 3 பிக்சல். சாரி, இது ஃபர்ஸ்ட் நார்மலாக உங்களுக்கு காட்டுறேன். பிளாக். ஓகேவா? சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். இந்த பிளாக் மொத்தத்துக்கும் மார்ஜின் பார்த்தோம்னா அவுட் சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது. 5 பிக்சலுக்கு நல்லாவே காட்டலாம். 25 பிக்சல்ஸ் ஆடிங்க 25 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ தெரியுதா? சுற்றிலும் மார்ஜின் வந்துட்டு 25 பிக்சல் வந்துச்சு. அண்ட் உள்ளேயும் பார்த்தோம்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரோசஸஸ் அரௌண்ட் பண்ணி ஒரு 25 பிக்சல் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அதுதான் பேடிங், வெளியில மார்ஜின் அண்ட் திஸ் இஸ் அ பார்டர். ஓகேவா? ஓகே டன். இப்போ எனக்கு இவ்வளோ ஸ்பேஸஸ் எனக்கு சுற்றிலும் வேண்டாம், எனக்கு வந்துட்டு லெஃப்ட்ல இன்னும் ஒரு 10 பிக்சல்ஸ் பேடிங்ல வேணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். பேடிங் லெஃப்ட் 10 பிக்சல் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா 10 பிக்சல் பேடிங் லெஃப்ட் எடுத்துக்கும் மொத்தத்தில். ஓகேவா? இல்லை எனக்கு 50 பிக்சல் வேணும் அப்படின்னா லெஃப்டில் வந்துட்டு 50 பிக்சல் நான் வந்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது காமன் 25. தென் பேனிங் லெஃப்ட்டை மட்டும் நம்ம தனியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். எப்போதுமே இது லைன் ஆஃப் எக்ஸிக்யூஷன் தான். அந்த கோடு வந்துட்டு ப்ரீவியஸாக கொடுத்ததை வந்துட்டு கம்பேர் பண்ணாது. அதுக்கு வந்துட்டு பேலன்ஸுக்கு 3 சைடு எடுத்துக்கும். தென் லெஃப்ட்ன்றதுல வந்துட்டு நம்ம தனியாக மென்ஷன் பண்ணுறப்போ அதோட வேல்யூ தான் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதனால இங்கேருந்து 50 பிக்சல் கால்குலேட் ஆகிடுது. நம்ம ஏன்னா ப்ரீவியஸாக 10 பிக்சல் கொடுக்கணும் கரெக்டாக. பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருந்துடும். இந்த லைனை கமெண்ட் அவுட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 25 பிக்சல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன், இது வந்துட்டு நம்ம லைன் ஆஃப் எக்ஸிக்யூஷன் தான். கடைசியாக என்ன கொடுக்குறோம், அந்த ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை தான் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம லெஃப்ட் வந்துட்டு இப்போ 50 பிக்சல்ஸ் கொடுத்துட்டோம். ஓகேவா? தென் பேலன்ஸ் என்ன இருக்கு, டாப் இதே மாதிரி நம்ம டாப் பண்ண ட்ரை பண்ணிப்போம். டாப்ல என்ன பண்ணுறது, சிமிலராக பாட்டம் ரைட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? டாப்ல வந்துட்டு வரும்போது கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இறங்கிச்சு, மேலே 50 பிக்சல் இறங்கிச்சு. ஓகே, ரைட் ட்ரை பண்ணுங்க. ரைட், ஏன்னா நீங்க எல்லாம் டவுட் இருக்கும் அந்த சைட்ல வந்துட்டு எப்படி இதாக நீங்களே பாருங்க. ரைட்டுக்கு என்ன தெரியும், ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சு. 25 பிக்சல் இருக்கு பிக்சர். ஏன்னா இந்த பிளாக் மொத்தமும் ஆக்சுவலாக இந்த பிளாக் இந்த எண்டு வரைக்குமே நம்ம இல்லை. ஸோ வேணா அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கண்ணு டைப் பண்ணிக்கலாம். ஹெட்டிங்ல நம்ம அபவுட் பண்ணி வைக்கலாம். அப்போ உங்களுக்கு ரைட் நம்ம பேராகிராஃப் எடுத்து போடணும். சேவ் பண்ணிட்டு ரைட் கொடுத்துக்குமா 50 பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் 25 பிக்சல் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 50 பிக்சல் கேப் இருக்கு. கேப்ஸ் தெரியுதா? நல்ல டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ தெரியுதா ரைட்டுக்கு டிஃபரன்ஸ்? அண்ட் சிம்லர்னா பாட்டம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி மார்ஜின்ஸ்க்கும் நம்ம வேரி பண்ணிக்க முடியும். கீழே வந்துட்டு நம்ம பேசுகிறதுச்சா பேரிங் பாட்டம்ல. ஸோ சிம்லராக மார்ஜினும் எனக்கு வந்துட்டு 4 விதமாக, லெஃப்ட், டாப், ரைட்டு, பாட்டம்.
ஓகேவா? இது எல்லாமே பண்ண முடியும். மார்ஜின் டாப்ல வந்து எனக்கு ஒரு 100 பிக்சல் வேணும். ஓகேவா? சரி பாட்டம்னா நமக்கு 100 கீழ வேணும் தெரியும். ஸோ டாப் மாத்திக்கிறேன். அவ்வளோ கீழ வரைக்கும் போயிடும். ஏன்னா கீழ ஆல்ரெடி அங்க அவ்வளோ ஸ்பேஸஸ் உங்களுக்கு தெரியும். இங்க எல்லாமே ஸ்பேஸஸ் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ். டாப் கொடுத்துக்கிறேன். ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு பிக்சல். எனக்கு லெஃப்ட் வேணும். மார்ஜின்ல எனக்கு லெஃப்ட் வேணும் 100 பிக்சல் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். லெஃப்ட் வந்து ஓகேவா? தென் ரைட் வேணாலும் கொடுத்துக்கலாம். சிமிலராக நம்ம பார்டர் போகும். ஸோ 2 எக்ஸாம்பிள் மீது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. அதில் எதுவும் டவுட் இல்லை எனக்கு. ஓகேவா? பார்டரில் எனக்கு தனித்தனி கலர் கூட கொடுத்துக்கலாம். கீழே வந்து பார்டர் பாட்டம் வந்து எனக்கு 5 பிக்சல் சாலிட் கிரீன் அப்போ நான் பாருங்க. ஸோ கீழே மட்டும் கிரீன் கலர் வந்துச்சு. டாப் எனக்கு அதே மாதிரி ரெட்டு வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தனித்தனியாக பார்டரோட கலர் சூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக பார்டரோட ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே எனக்கு வந்து இதில் தனித்தனியாக கொடுக்க முடியாது. இதில் தான் 3 ப்ராப்பர்ட்டி வரும். பார்டரில் மார்ஜின்லையும் பேடிங்லையும் ஒரே தான். அந்த வேல்யூ மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். கரெக்ட் தானே? ஸோ எனக்கு வந்து தனித்தனியாக கொடுக்க முடியாது. இப்போ இந்த பார்டரில் 3 இதை வந்து நம்ம சுருக்கி ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்துட்டு பேடிங் மார்ஜின் சொல்லலாம். கண்டிப்பாக இருக்குது. ஸோ எப்படின்னா 4 வேலையும் ஒரே இதில் கொடுத்துக்கலாம். ட்ரபுள்ன்ற கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரபுள் இந்த ப்ரொனவுன்சியேஷனில் TRBL ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ டாப் ஆகும், ரெண்டாவது கொடுக்குற வேல்யூ ரைட் ஆகும், மூணாவது கொடுக்குறது பாட்டம் ஆகும், நாலாவது கொடுக்குறத லெஃப்ட் ஆகும் எடுத்துக்கும் ஒரு வேல்யூ. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் அழிச்சிட்டு இப்போ இந்த ஃபார்முலா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூ எனக்கு வந்துட்டு டாப் உள்ளது 25 பிக்சல் 250 பிக்சல் கொடுத்துக்கலாம். டாப் எவ்வளோ பிக்சல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸாக விடணும். நீங்கள் வந்துட்டு இது கொடுத்துருக்கூடாது, கமா கொடுத்துருக்கூடாது. ஒரு 300 பிக்சல் ரைட்டில் கொடுப்போம். பாட்டம் வந்து நமக்கு எவ்வளோ கொடுக்க தெரியாது. ஏன்னா வந்து அந்த ஸ்பேஸ் வந்துட்டு கீழே அவ்வளோ இருக்கிறதுனால சும்மா 0 பிக்சல்ங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். எது வேண்டாம்னா 0 பிக்சல் கொடுப்பாங்க. லெஃப்ட்டில் பார்த்தோம்னா அது மாதிரி ஒரு 500 பிக்சல் கொடுத்துருங்க. நம்ம உங்கள்கிட்ட ஷோ பண்ணுற டிஃப்ரென்ஸ் கட்டுறதுக்காக நான் அப்படி கொடுக்குறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்தா போதும். பார்த்தீங்களா கண்டென்ட் எங்கே வந்துருக்கு. மேலே மார்ஜின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 250 பிக்சல் வந்துருச்சு மேலே இருந்து கீழே. தென் அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்துட்டு ஒரு 300 பிக்சல் வந்துருக்கும். தென் லெஃப்ட் சைடில் 500 பிக்சல் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நமக்கு ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸே கொடுக்கலாம். இதில் இப்போ பாக்ஸ் மாடலில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.